திரு பாலகுமாரன் அவர்களின் உடையார் பாகம் 3 பகுதி 6. மனிதர்கள் தனியே உட்கார்ந்து வெறுத்து கொண்டு இருந்தால் அவர்களுக்குள்ளே இருக்கின்ற பயமும் கோபமும் பெரிதாகும். வெறுத்து போய் தனியே இருக்க விடாது அவர்களை உற்சாகப்படுத்தி வாழ்க்கை என்பது அப்படித்தான், மேற்கொண்டு நகருங்கள் என்று அவர்களை தைரியப்படுத்த உங்கள் உதவி தேவை. இவ்வளவு பெரிய பணி எனக்கு எதற்காக என்றால் என்னால் எப்படி செய்ய முடியும், எனக்கே என் வாழ்க்கை பற்றி புரியவில்லையே என்றுதான் இங்குள்ள சில தலைக்கோழிகள் நடன் பெண்மணிகள் கேள்விகள் கேட்கலாம். வாழ்க்கையின் சூட்சுமம் எல்லோருக்கும் புரிந்துவிடாது. புரிந்துவிட்டால் இந்த உலகத்தில் இயல்பே வேறு விதமாக இருக்கும். போர் என்கின்ற விஷயமே இருக்காது. ஆனால் வாழ்க்கையின் போக்கு அப்படி இல்லையே. எல்லோருக்கும் வாழ்க்கை புரிவதில்லை. வெகு சிலருக்கு வாழ்க்கை என்ன என்று புரிந்திருக்கிறது. அப்படி புரிந்தவர்கள் இந்த வாழ்க்கை என்ன சொல்லுகிறது என்பதை வெகு சூட்சமாக சொல்லி வைத்துவிட்டு போயிருக்கிறார்கள். 4 வேதங்களும் அப்படிப்பட்ட விஷயங்கள்தான். எளிதில் புரிந்து கொள்ள முடியாத கடவுள் பற்றி எல்லா வேதங்களும் வியப்பாக பேசுகின்றன. எப்படி வாழ வேண்டும் என்றும் சொல்கின்றன, எப்படி தொழ வேண்டும் என்றும் சொல்கின்றன, எது சரி எது தவறு என்று பிரித்து காட்டுகின்றன. அதன் தொடர்பாக அதற்கு விளக்கமாகத்தான் உபநிஷத்துக்கள் எழுந்தன. பிற்பாடு வேதத்திற்கு விளக்க உரை எழுதியவர்கள் இன்னும் விளக்கமாக வாழ்வை பற்றி கவலைப்பட்டிருக்கிறார்கள். அதை இன்னும் எளிமையாக்கித்தான் புராணங்கள் சொல்லப்பட்டன. உலகம் மாயை என்று சொன்னால் அதை எப்படி விளக்குவது? நாரதருடைய கதை அதை விளக்குகின்றது. நாரதரும் நாராயணரும் நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது மாயை மாயை என்கின்றார்களே, அது என்ன என்று எனக்கு சொல்லக்கூடாதா என்று நாரதர் நாராயணனை கேட்கிறார். சொல்லுகிறேன், எனக்கு தாகமாக இருக்கிறது, தண்ணீர் எடுத்துக்கொண்டு வாரும் என்று சொல்ல நாரதர் வேகமாக ஓடி ஆற்றில் ஓடுகின்ற நீரை ஒரு சொம்பு மொண்டு நிமிர்ந்து பார்த்த பொழுது அங்கு அழகிய பெண் ஒருத்தி நிற்க கண்டு அவளை கண்டு மோகித்து அவளோடு பேசி பழகி ஆடி பாடி அவள் வீட்டாளின் சம்மதத்துடன் திருமணமும் செய்து கொண்டு பிறகு குழந்தைகள் பல பெற்று அந்த குழந்தைகளை வளர்த்து பெரியவர்களாக ஆக்கி அவர்களுக்கு திருமணம் முடிந்த பிறகு அந்த குழந்தைகளுக்கு குழந்தைகள் பிறந்து ஒரு நாள் ஆற்றில் வெள்ளம் வர எல்லோரும் அடித்து கொண்டு நாலா திசைக்கும் போக ஏன் இப்படி என்று அலறிக்கொண்டே நாரதர் நாலா பக்கமும் அலைய நாராயணர் அவரை தடுத்து நிறுத்து ஏன் தண்ணீர் கொண்டு வரவில்லை என்று கேட்கின்றார். இப்பொழுது என்ன நடந்தது என்று கேட்க அதுதான் மாயை என்று நாராயணன் சொன்னாராம். வேதம் சொல்லுகின்ற ஒரு கடினமான விஷயத்தை இந்த புராணம் விளக்க முயற்சி செய்து கொண்டே இருக்கிறது. கூட்டம் இதை மௌனமாக கேட்டது. ராஜேந்திர சோழன் தன் தகப்பனாரான சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரை வியப்போடு பார்த்து கொண்டிருந்தார். ஆயிரக்கணக்கான வீரர்களுக்கு நடுவே நின்று போர் வேண்டியதனுடைய அவசியத்தை, வேகத்தை, சாளுக்கியரை அழித்து ஒழிக்க வேண்டிய அவசியத்தை அவர் முரத்து ஒழுங்க கேட்டிருக்கிறார். சேர மன்னன் தூதுவர்களை இழிவுபடுத்தினான் என்று தெரிந்தும் சபையில் எழுந்து நின்று கொள்ளிப்பாதி தரைமட்டமாக்குவேன் என்று உரத்த குரலில் சபதம் செய்வதையும் கேட்டிருக்கின்றார். ஆனால் இங்கே தத்துவ செறிவாக உள்ளம் உருகும் விதத்தில் இங்குள்ள ஒவ்வொரு மனிதரும் தன் நிலையை மறந்து கேட்கும் விதத்தில் குரலை உயர்த்தி பிசரில்லாமல் கம்பீரமாக பேசுவதை பார்த்து வியந்து போனார். இதுதான் இவருடைய சக்கரவர்த்திக்கான முதல் தகுதி. இப்படி பேச வேண்டுமென்றால் இவர் எவ்வளவு யோசித்திருக்க வேண்டும். அந்த கம்பீரத்தை நாம் அடைந்து விட்டோமா? இந்த பாடத்தை புரிந்து கொண்டு விட்டோமா? எனக்கு உள்ளுக்குள் சில ஆதாரங்கள் இருக்கின்றன. என் வழி சரியென்று நான் பிடிவாதமாக யோசிக்கின்றேன். ஆனால் என்னை வளர்த்து கொண்டிருக்கின்றேனா என்பது பற்றி நான் கேள்வி கேட்டுக்கொள்வதே இல்லை. வளர்ந்து விட்டேன் என்றே நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். இப்படி இவருக்கு அருகே உட்கார்ந்து இவர் செய்கின்ற வேலைகளை பார்க்கும் பொழுதுதான் எனக்கு இன்னும் போதாது என்று தோன்றுகிறது. வெறும் யுத்தம் புரிந்து ஜெயிப்பது மட்டுமல்ல, மக்களை கவர்வது என்பதுதான் முக்கியம். இதோ இந்த நடன பெண்கள் எல்லாம் இவர் காலடியில் அமர்ந்து சிலை போல் இவரையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதுபோல என்னை பார்த்தார்களோ மறவர்கள் வந்து நேசிக்கிறார்கள் என்பது மட்டுமே அரசனுக்கு போதாது. யுத்த காலத்தில் மறவர்களுடைய நேசம் அவசியம்தான். ஆனால் சமாதான காலங்களில் மக்கள் அத்தனை பேருடைய கவனமும் அரசன் மீது இருக்க வேண்டும். அரசாங்கத்திற்காக ஜனங்கள் உழைக்க வேண்டும். அந்த பலத்தில்தான் மற்றவர்கள் சிறந்து நிற்க முடியும்.
மந்திரத்திற்கு கட்டுப்படுவது போல இந்த ஜனங்கள் இவரிடம் இவ்வளவு பிரியமாக இருப்பதற்கு காரணம் இவருடைய அக்கறை, கனிவான பேச்சு, கருணையான பார்வை, இதமான நடவடிக்கைகள். அருள்மொழிப்பட்டனிடம் குதித்தவர்கள், பிரம்மராயரிடம் குறை சொன்னவர்கள் இப்பொழுது வாய்மூடி மௌனமாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். வீடு பற்றி எந்த பக்கம் எந்த பேச்சும் எழாமல் இருக்கின்றது. யாருக்கும் அது பற்றி பேசுகின்ற எண்ணம் கூட இருப்பதாக தெரியவில்லை. மிகுந்த கவனத்துடன் சுற்றி முற்றி ராஜேந்திரர் பார்க்க அவர் மெய்க்காவல் படை அவரையும் விட கூரமாக நாலாபுரமும் பார்த்து கொண்டிருந்தார்கள். சாவூர் பரஞ்சோதி மணிமண்டப தூணுக்கரியே கை கட்டி நின்றிருந்தான். நல்ல உயரம், கட்டுமஸ்தான தேகம், முதுகோடு தொங்கும் நீண்ட உடைவாள், மேலே சட்டையணிந்து அதன் மீது மணிக்கயிறு போட்டு இடுப்பில் இறுக்கியிருந்தான். கணுக்கால் வரை வேட்டி உடுத்தியிருந்தான். கணுக்காலில் இருக்கும் வேட்டியை பறக்காத வண்ணம் துணி போட்டு சுற்றியிருந்தான். பாதரட்சை போட்டு சற்று குறுக்கலாயிருக்கின்ற கால்கள், ஆனாலும் முகத்தில் ஒரு துக்கம் இருந்தது. இந்த தளிச்சேரி பெண்களை எதற்கு தயார்படுத்துகிறார் சக்கரவர்த்தி என்பது தெரிந்துவிட்டது. ஆடலும் பாடலும் அதிகம் செய்து ஒவ்வொரு இரவும் சிற்பிகளையும் மறவர்களையும் மகிழ்வித்து கொண்டிருங்கள். எந்த ஒரு கூட்டம் பொழுதுபோக்கில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுகின்றதோ அதற்கு பெரிய சீற்றங்களோ ஆத்திரங்களோ இருக்காது. இந்த சீற்றங்களும் எரிச்சல்களும் இரவு நேர ஆடல் பாடல்களில் அங்கு போடும் கோம குளியாட்டத்தில் விதூஷக சிரிப்பில் அடிபட்டு போகும். விடிந்ததும் இரவு பார்த்த கூத்தும் அதன் ரம்மியமும் குதூகலமும் கெக்களித்த சிரிப்பும் தான் நினைவுக்கு வருமே தவிர வேறு எந்த வேதனையும் முன்னே நிற்காது. இது ஒரு மயக்கம், இது ஒரு போதை மருந்து. மனம் லேசாகி விடுவதால் எது பற்றிய வஞ்சனமும் இருக்காது. குறிப்பாக அது அடிமை வீரர்களுக்கு மிகவும் அவசியம். அவர்கள் சோழ தேசத்தோடு இணைந்து இந்த மொழியை நன்கு கற்று நாகரிகத்தோடு ஒன்றி போவார்கள். பெண்களின் ஆட்டத்திலும் பாட்டத்திலும் ஈடுபட்டவர்கள் பரத்தையர்களை நாடி போவார்கள், அல்லது நன்றாக மது அருந்துவிட்டு பாட்டு பாடி தூங்கி போவார்கள். விடுவில் எழுந்து மாடு போல வேலை செய்வார்கள். மாலை பொழுதானதும் குளித்துவிட்டு எங்கே கூத்து, எந்த இடத்தில் எந்த விதமான ஆட்டம் என்று பேசிக்கொண்டு தெரிவார்கள். போய் முன்னால் உட்கார்ந்து கூத்து பார்ப்பார்கள். அந்த மயக்கத்திலிருந்து தப்பிக்க வெகு சிலராலேயே முடியும். அப்படி முடிந்தவர்கள் இதோ இந்த சாவூர் பரஞ்சோதி போல தூணுக்கரையை தூணாய் சற்றும் அசையாது சக்கரவர்த்தியை உற்று பார்த்து கொண்டிருக்கின்ற திடத்தை பெறுவார்கள். அவர்களால் எதுவும் சாதிக்க முடியும். இப்பொழுது சக்கரவர்த்தியின் பேச்சை கேட்பதை விட்டுவிட்டு சாவூர் பரஞ்சோதியை பற்றி மெல்ல விசாரிக்கலாமா? ராஜேந்திரர் அரியணையிலிருந்து மெல்ல நகர்ந்து சட்டென்று எழுந்து திரைக்கு அப்பால் சென்றார். சில நிமிடங்கள் பெண்கள் இளவரசரின் அசைவை பார்த்தார்கள். 2 பேர் எழுந்திருக்க முயற்சி செய்தார்கள். மற்றவர்களை அடக்க மன்னர் பேச்சை கூர்ந்து கேட்டார்கள். சாவூர் பரஞ்சோதி அசையவே இல்லை. ஆனால் அவனுடைய கண்கள் மட்டும் இளவரசர் ராஜேந்திரரை பின்தொடர்ந்தன. ராஜேந்திரர் திரைமறைவுக்கு போய் திரும்பி சாவூர் பரஞ்சோதியை பார்த்ததும் மெல்ல கட்டியிருந்த கைகளை பிரித்தான். வா என்று இளவரசர் அழைத்ததும் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு மெல்ல மன்னருக்கு முன் மிக லேசாய் தலைவணங்கி ஓரடி நகர்ந்து நின்று கொண்டான். கூட்டம் அவன் நகர்வை பார்த்து மறுபடியும் அரசரை கவனித்தது. இன்னொரு அடி நகர்ந்தான். மெல்ல திரைச்சிக்கு பின் நரிந்து வந்தான். அவன் ஒரு சாரை பாம்பை போல் அதிகம் சலனமில்லாது நகர்ந்ததைக் கண்டு ராஜேந்திரர் ஆச்சரியப்பட்டார். எது செய்தாலும் செவனே செய்ய இவனுக்கு தெரிந்திருக்கிறது என்று புரிந்து கொண்டார். பின்பக்கம் உள்ள புல்வெளிக்கு போய் அங்கு நின்று கொள்ள மெய்க்காவல் படை மெல்ல அவரை பின்தொடர்ந்தது. குடிக்க தண்ணீர் வேண்டும் என்று கேட்க ஒரு வீரன் நடனப்பெண் வீட்டிற்குள் ஓடினான். ஒரு சொம்போடு வந்தான். இளவரசர் தண்ணி வாங்கி குடித்து பாதி தண்ணீரை சாவூர் பரஞ்சோதியிடம் கொடுக்க அவர் பரஞ்சோதிக்கும் தாகம் இருந்தது போலும் மீதி தண்ணீரை முழுவதும் அவன் குடித்தான். இளவரசர் இன்னும் தண்ணி கொண்டு வா என்று ஏவினார். சொம்பை வாங்கி கொண்ட வீரன் மறுபடியும் தேவரடியார் இல்லம் நோக்கி நகர்ந்தான். வெற்றிலை பெட்டியை யாரோ பிரித்து நீட்டினார்கள். ராஜேந்திரர் பாக்கு போட்டுக்கொண்டு வெற்றிலையை கிழித்து சரசரவென்று மடிக்க துவங்கினார். சாவூர் பரஞ்சோதியை பார்த்து எடுத்துக்கொள் என்று சொன்னார். பழக்கமில்லை என்று சாவூர் பரஞ்சோதி சொன்னான். இளவரசர் ஆச்சரியத்தோடு அவனை பார்த்தார். அவனுடைய பற்கள் வெள்ளை வெளையர் என்று இருந்தன. தாம்பூலமே போடுவதில்லையா? இல்லை, அது என் பற்களை பாழாக்கி விடுகின்றன. ஆனால் இந்த வாசனை மட்டும் எனக்கு மிகவும் பிடிக்கும். யாராவது போட்டால் அருகே நின்று அந்த வெற்றிலை காம்புகளை தின்பேனே தவிர தாம்பூலம் போடுவதில்லை. நீங்கள் கிழித்த வெற்றிலை காம்புகளை கொடுங்கள், நான் போட்டுக்கொள்ளுகின்றேன். அவன் கை நீட்டினான். வெற்றிலை காம்புகள் அவனுக்கு கொடுக்கப்பட்டன. மெல்ல கடித்து சாறு உறிஞ்சிதான். நீதான் சாவூர் பரஞ்சோதியா? ஆம் இளவரசி,
நாம் சந்திப்பது இதுதான் முதல் முறை. மேற்கு பார்த்து நில்லுங்கள். அவரை புஜம் பிடித்து திருப்பி வைத்து அவன் மண்டியிட்டு அவர் புறங்காலில் தனது வலது கையை வைத்து பிறகு சிரசை வைத்து கொண்டான். அவன் முழங்காலை முத்தமிட்டான். அதன் பின் ராஜேந்திரர் நெகிழ்ந்து போனார். அவன் தோளில் கை வைத்து எழுப்பினார். இளவரசர் ராஜேந்திரரை விட ஒருபடி உயரமாய் சாவூர் பரஞ்சோதி இருந்தான். அவனுடைய நிறம் வினோதமாக இருந்தது. கண்கள் நீல நிறமாக இருந்தன. தாடி செம்பட்டையாக இருந்தது. தலைமுடி கற்றையாய் அழுத்தமாய் குட்டையாய் இருந்தது. அவனுடைய நகைகளும் கூட வினோதமாக இருந்தது. உன்னுடைய தாயார் இறந்து போனார் என்று கேள்விப்பட்டேன். என்ன காரணம்? வீதி முடிந்துவிட்டது, வயது ஆகிவிட்டது. இவ்வளவு வயது வாழ்ந்ததே பெரும் அதிசயம். கடைசி காலத்தில் நோயுற்று இருந்தார்களா? இல்லை, அது நோய் அல்ல, மரணம் வந்துவிட்டது என்று தெரிந்து ஒரு மெல்லிய கவலையும் பயமும் இருந்திருக்கலாம். உடல் நோய் என்று எதுவும் சொல்வதற்கில்லை. இறப்பதற்கு ஒரு கால் நாழிகை முன்பு கூட அவர்கள் பேசிக்கொண்டு இருந்தார்கள். யாரோடு? என்னோடுதான். என்ன கேட்டார்கள்? மரணம் என்றால் என்னவென்று கேட்டார்கள். அப்படியா? ஏன் உன்னை கேட்டார்கள்? எத்தனையோ போர்க்களங்களுக்கு போயிருக்கிறாயே, எத்தனையோ பேரை வெட்டி கொன்றிருக்கிறாயே, எத்தனை பேர் படுகொலை செய்யப்பட்டு துடிதுடித்து சாவதை பார்த்திருக்கின்றாயே. சொல், மரணம் என்றால் என்ன? எனக்கு சொல்லிக் கொடு என்றார்கள். கேள்வி நன்றாக இருக்கிறதே, நீ என்ன பதில் சொன்னாய்? யோசித்து பார்த்தேன். எனக்கு தெரியவில்லையம்மா என்று சொன்னேன். ஆகா, இத்தனை நாள் தெரியாத விஷயத்தையா இத்தனை வேகமாக செய்து கொண்டிருந்தாய் என்று என்னை கேட்டார்கள். எனக்கு வெட்கமாக இருந்தது. மரணம் பற்றி எனக்கு எதுவும் தெரியவில்லை. ஆனால் என் கையால் ஆயிரக்கணக்கானோர் மரணம் அடைந்திருக்கிறார்கள். என்னுடைய வாளால் குத்தப்பட்டு பல பேர் துடித்து விழிகள் வழியே உயிரை விட்டு இருக்கிறார்கள். தலை சீவப்பட்டு முண்டமாய் நடந்திருக்கிறார்கள். ஒரு முண்டம் ஓடிப்போய் தன் தலையில் கையை வைத்து கண்டு குப்பென்று பயந்து போய் கீழே போட்டதையும் நான் பார்த்திருக்கின்றேன். உடம்பெல்லாம் அம்பு தைத்து ரத்தம் வழிய கிடந்தவன் ஒருவன் என்னை கொன்றுவிடு, என்னை கொன்றுவிடு என்று கதறுவதை கூட நான் கேட்டிருக்கின்றேன். குத்தினால் செத்துப்போவாய், அம்புகளை நீக்கிவிடுகிறேன் என்று கேட்க, இல்லை, நான் இரத்தப்பெருக்கினால் செத்துப்போவேன், இவ்வளவு வேதனை எனக்கு தேவையில்லை, குத்தி கொன்றுவிடு என்று இறைஞ்சினான். நான் தயங்கிய பொழுது, தயவு செய்து சிவபெருமான் மீது ஆணையாகச் சொல்லுகிறேன், குத்தி என்னை கொல் என்று உரத்த குரலில் கத்தினான். அவன் நெஞ்சில் என் வாள் பாய்ச்சி அவனை சாகடித்தேன். அவன் புன்சிரிப்போடு இறந்ததையும் பார்த்தேன். அம்பு தைத்த பொழுது அலறி அலறி கிடந்தவன் நான் குத்தியதும் பெரும் நிம்மதியோடு இறந்து போனான். இது மட்டுமின்றி கை துண்டாகி துண்டுப்பட்ட கையை ஈரத்துணி போட்டு கட்டி மருந்திட்டு மயக்கமடைந்து கொடுத்து படுக்க வைத்து நினைவுக்கு வர கையில் உள்ள காயம் சரியாக கவனிக்கப்படாமல் சீழ்பிடித்து அது முற்றிப்போய் ஜுரம் வந்து அனத்தி அனத்தி இறந்து போனவனையும் கூட நான் பார்த்திருக்கின்றேன். ஆனாலும் மரணம் என்றால் என்ன என்று என் தாய் கேட்ட பொழுது எனக்கு சொல்ல தெரியவில்லை. உன் தாய் வேறு என்னவெல்லாம் சொன்னார்கள்? மரணம் என்றால் என்ன என்று நான் உனக்கு சொல்லுகிறேன் என்றார்கள். அட, அப்படியா? என்ன சொன்னார்கள்? வெற்றிலை போடுவதை நிறுத்திவிட்டு ராஜேந்திரர் ஆவலானார். மரத்தால் செய்யப்பட்ட நீண்ட ஆசனம் ஒன்றை கூடத்தில் இருந்து மெய்க்காவல் வீரர்கள் சுமந்து வந்தார்கள். அதை புல்வெளியில் போட்டார்கள். அந்த நீண்ட மர ஆசனத்தில் இரு பக்கமும் ராஜேந்திர சோழரும் சாவூர் பரஞ்சோதியும் அமர்ந்து கொண்டார்கள். மற்ற வீரர்கள் விலகி நின்று கொண்டார்கள். தாயார் என்ன சொன்னார்? மரணம் என்பது ஒரு விடுதலை, கனவிலிருந்து நனவுக்கு திரும்புதல் என்று சொன்னாள். என்ன? மறுபடியும் சொல். மரணம் என்பது ஒரு விடுதலை, கனவிலிருந்து நனவுக்கு திரும்புதல் என்று சொன்னார். அதாவது இந்த வாழ்க்கை கனவு போன்றது, உண்மையானது அல்ல. நனவு போன்றதுதான் மரணத்திற்கு பிறகு வரும் நிலை. அந்த நனவு போன்ற நிலைமைக்கு, அதாவது யதார்த்த நிலைமைக்கு ஆத்மா அல்லது உயிர் அல்லது பிராணன் போகிறது என்றும் மறுபடியும் கனவு காணும் என்றும் சொன்னார். அதாவது அடுத்த பிறவி பற்றியும் பேசினாரா? ஆம். என்ன சொன்னார்? வெகு நாள் கழித்து இந்த பூமியில் பிறப்பேனடா. இதே கங்க தேசத்தில் காவிரி ஆற்றுக்கரையில் பிறப்பேன். இந்த காவிரி கரையோடையே நடந்து நீ இருக்கின்ற சோழ தேசத்தை வந்து அடைவேன். வந்து மறுபடியும் உன் தகப்பனை பார்ப்பேன். மறுபடியும் அவரோடு சூழ் கொள்வேன். மீண்டும் உன்னை பிள்ளையாக பெறுவேன் என்று சொன்னார்கள். நான் அம்மாவை மெல்ல அணைத்து கொண்டு கேட்டேன், இது ஆசையா அல்லது சத்தியமா? நமது ஆசையின் பலம் தானடா வாழ்க்கை. என்னவாக இருக்க வேண்டுமென்று இறக்கும் பொழுது எண்ணுகின்றோமோ அதுவாகவே பிறக்கப் போகிறோம் என்று சொன்னார்.
அடே அப்பா, என்ன வார்த்தைகள்! இளவரசர் கண்களை மூடிக்கொண்டார். என்னவாக இருக்க வேண்டுமென்று இறக்கும் பொழுது நினைக்கின்றோமோ அதுவாகவே பிறப்போம். நெருப்பு கங்குகள் போல் இருக்கின்றதல்லவா வார்த்தை. இளவரசர் கைகூப்பி பாராட்டினார். அந்த தாயை நினைத்து கொண்டு வணங்கினார். சாவூர் பரஞ்சோதியை அந்த செய்கைக்கு மனம் கரைந்து நின்றான். அதற்கு பிறகு என் தாய் அதிகம் பேசவில்லை. தன் கைகளை எடுத்து கன்னத்தில் வைத்து கொண்டாள், நெஞ்சில் வைத்து கொண்டாள். அவள் வலது கையை எடுத்து என் நெஞ்சில் வைத்தாள். நீ எனக்கு செய்து கொடுத்த சத்தியத்தின்படி வாழ்நாள் முழுவதும் நடந்து கொள்வாய் அல்லவா என்று கேட்டாள். அப்படியே என்று சொன்னேன். சரி என்று சிரித்தபடியே கண் மூடினாள். நான் உன்னோடு இருப்பேன், கவலை வேண்டாம் என்று சொன்னாள். பிறகு கண் திறக்கவே இல்லை. என்ன சத்தியம் செய்து கொடுத்தாய் சாவூர் பரஞ்சோதி? திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்றும், அபலையான பெண்களை எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் எவரிடத்திலும் இருந்தும் காப்பாற்றுவேன் என்றும், தேவரடியாருக்கு ஊழியம் செய்வேன் என்றும் 3 சத்தியம் செய்திருக்கின்றேன். எனக்கு புரியவில்லை பரஞ்சோதி. ஏன் ஏன் இது? அம்மா தன்னால் செய்ய முடியாததை என்னை வைத்து செய்ய சொல்கிறார். என் தாய் ஒரு தேவரடியாள். யவனருக்கு வாழ்க்கைப்பட்டு மிக சந்தோஷமாக வாழ்ந்தவள். ஆனாலும் அவளை சுற்றியுள்ள பெண்கள் பல பேர் இழிவுபடுத்தப்படுதலையும் அசிங்கப்படுதலையும் கண்டு மனம் வெதும்பினாள். அவள் தாயும் அவள் தமக்கையும் கூட பல்வேறு இழி சொற்களுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். பல ஆண்களோடு வாழ்ந்து அவஸ்தைப்பட்டு இருக்கிறார்கள். ஊர் நகைக்க அவமானப்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள். எனவே தேவரடியார்களுக்கு ஊழியம் செய்தல் என்பது என்னுடைய முக்கியமான வேலை என்று சொன்னார்கள். அதே மாதிரி தேவரடியாரோ குலப்பெண்ணோ எந்த அபலை பெண் குரலெடுத்து என்னை காப்பாற்று என்று சொன்னாலும் சாவூர் பரஞ்சோதி அவள் பக்கம் நின்று அவளுக்கு தீங்கு நேரா வண்ணம் காப்பாற்ற வேண்டும் என்றும் சொன்னார்கள். தேசத்தில் பெண்களை சரியாக கவனிக்காவிட்டால் அந்த தேசம் ஹீனமடையும் என்பது என் தாயினுடைய அபிப்பிராயம். இந்த விஷயத்திற்கு இடைஞ்சலாய் திருமணம் இருக்கும் என்பதால் என்னை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்றும் சொன்னார்கள். என்னை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று தான் சொன்னார்களே தவிர பெண்களோடு போகம் வைத்து கொள்ளக்கூடாது என்று சொல்லவில்லை. தேவைப்பட்டால் எப்பொழுதேனும் அதை நிறைவேற்றியும் கொள்ளலாம். ஆனால் எனக்கோ அந்த விஷயத்தில் நாட்டம் குறைந்து விட்டது. கங்க தேசம் எப்படி இருக்கிறது? மிக அமைதியாக இருக்கிறது. போருக்கு ஆயத்தங்கள் எங்கேனும் செய்யப்படுகின்றதா? அறவே இல்லை. ஆனால் கங்க தேசத்தில் நம்முடைய ஆளுமை பிடிக்காத இளைஞர்கள் வடக்கே நகர்ந்து மேலை சாளுக்கியத்தின் எல்லைப்புற கிராமங்களில் போய் தங்கிவிடுகிறார்கள். துங்கபத்ரா நதிக்கரைக்கும் போயிருக்கிறார்கள். எத்தனை இளைஞர்கள் போயிருப்பார்கள்? 1000 பேருக்கு இருக்கும். அவ்வளவு பேர் மற்ற இளைஞர்கள் உழுது பயிரிடும் வேலைக்கு திரும்பிவிட்டார்கள். அப்படி போனவர்கள் பரம்பரை மறவர்கள், சண்டையிடுதலை தவிர வேறு எதுவும் தெரியாதவர்கள் அவர்கள். ஆனால் கங்க தேசத்தின் செழிப்பு நம் சோழ தேசத்தை விட மிக அற்புதமானதல்லவா? ராஜேந்திரர் வெகு தொலைவையை பார்த்து யோசித்த வண்ணமே பேசினார். இளவரசே, மன்னித்து கொள்ளுங்கள். சட்டென்று நாலாபுரமும் சுற்றி பார்த்த வண்ணம் சாவூர் பரஞ்சோதி முகர்ந்து பார்த்தான். அவன் வலது கை வாளின் பிடியில் இருந்தது. யாரோ தாக்க வருவது போல் பரபரத்தான். சற்று நேரம் பூமியிலிருந்து ஏதேனும் ஒலிகள் வருகின்றனமா என்பது போல் குனிந்து பார்த்தான். என்ன பரஞ்சோதி? இளவரசர் ஆவலோடு கேட்டார். யானை வருகிறது ஐயா, யானையின் வாசனை வருகிறது. இந்த இடத்திற்கு ஏன் யானைகள் வர வேண்டும்? இது குடியிருப்பல்லவா? இளவரசருக்கு அருகே இருந்த வீரர்கள் பரபரப்பானார்கள். அது தஞ்சையின் தெற்கு பக்கம் காவிரியின் கால்வாய் ஒன்று அந்த பக்கம் ஓடுவதால் வண்டல் மண் அந்த பக்கமாய் வந்து செம்மண் மீது படிந்து அங்கங்கே புற்கள் தோன்றி பிறகு பெரும் பரப்பாய் புற்கள் வளர்ந்து விட்டன. தானாக தோன்றிய மழைநீர் கால்வாயை பிறகு செம்மைப்படுத்தி கற்களை போட்டு ஆற்றின் உபரி நீரை திறந்து விடுவது ஆறாக இதையும் செய்து விட்டார்கள். அதனாலேயே அந்த பூமியின் நிறம் மாறிவிட்டது. அந்த ஆற்றுக்கு அடுத்த பக்கம் செம்மண் சரளைக்கல் தான் இருந்தன. கோவிலுக்கு அஸ்துவாரம் தோண்டிய இடத்திலும் கூட கைப்பிடி உயர பொருட்கள் தான் அடர்த்தியாயிருந்தன. சில இடங்களில் கொத்து செடிகள் வளர்ந்திருந்தன. மரங்கள் என்று எதுவும் இல்லாமல் பெரும் வெளியாய் கிடந்த அந்த பகுதியில் சிறு சிறு புல் மேடுகளும் இருந்தன. இந்த ஆற்றை ஆழப்படுத்தும் முயற்சிகளில் மண்வாரி அதன் கரைப்பக்கங்களில் கொட்ட அந்த இடமே மேடிட்டு இருந்தது. அஸ்திவாரம் தோண்டுமிடம் தனி மேடாக இருந்தது. ஆனால் அந்த மேட்டை விட இந்த மேடு பெரியதாக இருந்தபடியால் இடையே ஒரு பள்ளம் இயல்பாக ஏற்பட்டு இருந்தது.
அந்த புல் சரிவில் தென்னை மட்டைகளை போட்டு சிறுவர்கள் சறுக்குவதுண்டு. இருட்டில் ஒரு தொலைவுக்கு அப்பால் வேறு எதுவும் தெரியவில்லை. ஆனால் யானையின் சிறுநீர் வாசனை போல் ஒரு கடும் நெடி சட்டென்று வீசியது. காற்று அதிகமாய் வீசும் பொழுதெல்லாம் அந்த நெடி தூக்கலாக இருந்தது. இதை கொண்டுதான் சாவூர் பரஞ்சோதி மிக நெருக்கமாக யானை இருக்கிறது என்று சந்தேகப்படுகிறான் என்பதும் புரிந்துவிட்டது. ஆனால் இங்கு யானை இருப்பது வழக்கம்தானே? பிடியும் களிரும் அருகருகேதானே இருக்கின்றன. கோவிலை சுற்றி சுற்றி எல்லைகள் வகுக்க ஆண் யானையும் பெண் யானையும் தானே பயன்படுத்தினார்கள். அவைகள் இந்த பக்கம் வந்திருக்கக்கூடாதா? கூடாது. ஒரு குடியிருப்பின் பின்பக்கம் யானைகள் வருவது என்பது தேவையில்லாத விஷயம். அதுவும் இந்த நேரம் ஒரு யானையின் நகர்வு நிச்சயம் தவறு. 100 தப்படி தூரத்தில் அரசர் கும்பலாக பெண்களுக்கு நடுவே உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்கிற பொழுது இங்கு யானை வருவதால் நிச்சயம் கலவரம் வரத்தானே செய்யும். யார் இங்கு யானையை ஓட்டி வருவது? ராஜேந்திரர் எழுந்து நின்றார். வீரர்களை விலகி போகும்படி சைகை செய்தார். ஒரே ஒரு வீரன் மட்டும் அவருக்கு அருகே நின்றான். மற்றவர்கள் வேகமாக விலகினார்கள். ஒரு யானை வரும்பொழுது கும்பலாய் அதை எதிர்கொள்ளக்கூடாது. சட்டென்று யானையை சூழ்ந்து கொள்ள விலகி இருந்தால்தான் வசதி. வீரர்கள் குத்தியிட்டியை இறுக பிடித்தபடியே விலகினர். சாவூர் பரஞ்சோதி குனிந்து மடமடவென்று புல்மேட்டில் ஏறினான். ஏறி மறுபுறம் பார்த்தான். அதே வேகத்தில் திரும்பி வந்தான். அவன் திரும்பி ஓடி வருவதை பார்த்து ராஜேந்திரர் தன் உடைவாளை வேகமாக உருவினார். மிகப்பெரிய யானை ஒன்று அந்த சரிவிலிருந்து மேலேறி தேவரடியார் குடியிருப்புக்குள் நுழைந்தது. அங்கே ஒருவன் யானையின் துதிக்கையை பிடித்து அதன் காதில் ஏதோ சொல்லி கொண்டு வந்தான். அவன் குண்டமாக உயரமாக சட்டைகள் அதிகம் நிரம்பியவனாக இடுப்பில் கோவணமும் அதன் மீது ஒற்றை துண்டும் தரித்தவனாக இருந்தான். ஏய், கர்ஜனையாய் ஒரு மெய்க்காவல் வீரன் தன்னையும் மீறி உரக்க கத்தினான். ராஜேந்திரன் அவனை பார்த்து பல்லை கடித்தார். யானை நின்றது, திமிரியது. ஆனால் அந்த குண்டன் யானையின் காதில் இடைவிடாது ஏதோ பேசிக்கொண்டே இருந்தான். காது இழுத்து நட நட என்று கட்டளையிட்டு கொண்டிருந்தான். யானை அவன் கட்டளைக்கு கீழ்ப்படிவதா அல்லது திரும்பி போவதா என்று அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்தது. யானையை அவன் நிர்பந்தி கொண்டிருக்கிறான் என்பது அவன் நடவடிக்கையில் புரிந்தது. கன்னத்தை தடவி பளிச்சென்று அரைந்து முதுகில் தட்டி நட நட என்று பின்னங்கால்களின் பின்பக்கம் வேகமாக வேல் கம்பால் அடித்தான். வேகமாய் துரிதமாய் ஏதோ சொன்னான். யானை பிளிர துதிக்கையை ஓங்கிய பொழுது அந்த துதிக்கையை பிடித்து பலம் கொண்ட மட்டும் இழுத்தான். மறுபடியும் வேகமாக மந்திரங்கள் போல கட்டளைகளை சொன்னான். யானை அசைந்து புல்மேடு நோக்கி அங்கிருந்து இன்னொரு சரிவில் இறங்கத் துவங்கியது. அதற்கு நேர் எதிரே ராஜேந்திரர் நின்று கொண்டிருந்தார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.